கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுக்குள்ளே கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்ன? சகரியா அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையாய் பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார்? அவனவன் பிறனோட உண்மையாய் பேசு. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல, உண்மையாய் நீங்கள் பேசுங்க, உங்க வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கு ஏற்க நியாயம் தீருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்மையாய் பேசணும், சத்தியத்திற்கு சமாதானத்திற்கு ஏற்ற நியாயத்தை இருக்கணும். இப்படி கர்த்தர் நம்ம பேசும்பொழுது தேவன் நம்மேல் பிரியப்படுகிறார். 17 வசனம் சொல்றாரு, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானின் மேல் பிரியப்படாமல் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிறனுக்கு விரோதமாக இதயத்தில் கூட தீங்கு நம்ம நினைக்க கூடாது, பொய்யான மேல பிரியப்படக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன அழகா இந்த வார்த்தையில சொல்றாரு, நாம ஒருத்தர் மேல கூட தீங்கு நினைக்க கூடாது, உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். இது சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும், நன்மை செய்யணும். இப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் நடப்போம், உண்மையை பேசுவோம், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்வோம். நம்மை தேவன் ஆசீர்வதித்து இந்த பூமியிலே தேவன் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.